ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் பசங்களா, வெல்கம் பேக் டு நச்சுன்னு 4 சம் சீரீஸ்ல நாம இன்னைக்கு 19th டேல இருக்கோம். இப்போ இன்னைக்கு நாம அகைன் செகண்ட் சாப்டர்ல இருந்து தான் 2 2 மார்க் 2 5 மார்க் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2 மார்க்ஸை விட 5 மார்க் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ். இது நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. பட் அதுக்காகவே நான் காலையில இருந்து டே 1ல இருந்து எல்லா பிடிஎஃப் எடுத்து பார்த்தேன். ஆனா அது இல்லை. பட் ஐ நாட் ஷுர், மேபி சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆனா மன்னிச்சுக்கோங்க. இட் ஹேப்பன்ஸ், ஓகேவா? பட் எனக்கு என்னமோ எனக்கு போட்ட மாதிரி ஃபீலா இருக்கு. பட் எனக்கு தெரியல, ஓகேவா? பட் நான் செக் பண்ணேன், எனக்கு எங்கேயுமே இந்த சம் கிடைக்கல. அதனால சால்விங் இட். சம் ஆஃப் ஏபி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஸோ சம் ஆஃப் ஏபியில் குயிக்காக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. என்னென்ன ஃபார்முலா? ஒன்று ஈக்குவல்ஸ் டு n/2 ஆஃப் 2a plus n minus 1 times b அப்படின்னு ஒரு சம் இருக்கு, ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி இன்னொன்று அதே n/2 தான். பட் a plus l லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சுதான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ரெண்டு ஃபார்முலா தெரியாதவங்க தெரிஞ்சு இதை யூஸ் பண்ணி தான் நாம கண்டுபிடிக்க போறது சம் ஆஃப் ஏபியுடைய சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போறோம், ஓகேங்களா? ஸோ நான் இதை அழைச்சிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் த எக்ஸாம்பிள் கொஸ்டின். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரெண்டு எக்ஸாம்பிள், ரெண்டு எக்ஸசைஸ் இருக்கு. ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க். பட் செஷனுக்குள்ள பார்த்ததுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ brought their ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அண்ட் தேர் ஆல்சோ ஸ்டார்டட் கமெண்டிங். இப்போ புதுசா வந்தவங்க நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு பிகாஸ் இன்னும் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண தான் இஸ் கோயிங் டு பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். அண்ட் எனக்குமே நிறைய பேர் பார்க்குறாங்க. நானுமே விடாம போட்டுட்டே வருவேன். உங்களுக்கே தெரியும், போன சாட்டர்டேல இருந்து நினைக்கிறேன் நான் சண்டேவை நான் லீவ் விடாம வீடியோ போடுறேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் எனக்கு இண்டிபெண்டன்ஸே இல்லாமல் நான் பாட்டு உங்களுக்காக வீடியோ போட்டுட்டு மேக் ஷுர் ஐம் எக்ஸ்பெக்டிங் யுவர் சப்போர்ட், ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க. இது டே 25 வரைக்கும் என்னுடைய டார்கெட். அதுக்கப்புறம் நம்ம லைவ்லாம் வரது நான் ட்ரை பண்றேன். Let's see. Okay. So very first question, find the sum of first 15 terms of the AP. So என்ன கொடுத்திருக்காங்கன்னு முதல்ல எழுதிக்கோங்க, ஓகேங்களா? So given A உடைய வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? D கொடுத்திருக்காங்க. சாரி 8 கொடுத்திருக்காங்க. D உடைய வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? term 2 minus term 1 கண்டுபிடிக்கணும். மீன்ஸ் 7 1/4 minus 8. சில பேர் யோசிப்பீங்க, சார் இது ஃபிராக்ஷன்ல இருக்கு சார், மிக்சட் ஃபிராக்ஷன் சார், நான் கண்டுபிடிச்சேன் சார் யோசிப்பேன். அவர் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லட்டுமா? 7 1/4 நமக்கு 1/4 என்னன்னு தெரியும்? 0.2. அப்போ 7க்கும் 7.0, அப்போ 7 1/4 அப்படின்றது 7.2. இதை ஒத்துறீங்களா இல்லையா? 1/4 0.25. அப்போ 7 1/4 7.25. அப்போ 7.25க்கும் 8க்கும் என்ன டிஃபரன்ஸ்? எப்படி மைனஸ் பண்ணணும்? 8 தான் பெரிய நம்பர். அப்போ 8 மேலே போட்டுக்கோங்க. 7.25 விட்டுட்டு மைனஸ் பண்ணீங்கன்னா 0.75 வருமா? 0.75 அப்படின்றது முக்கா தானே. முக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? 3/4 அர்த்தம். அதாவது நம்ம 75/100 போடுவோம். 25 டேபிள் கேன்சல் பண்ணா எனக்கு 3/4. பட் சின்ன நம்பர் டு பெரிய நம்பர் மைனஸ் பண்றதால எனக்கு டிஃபரன்ஸ் -3/4. நான் டெசிமல்ல ஒரு கன்வீனியன்ட்டுக்காக கன்வெர்ட் பண்ணி மைனஸ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். சார் எனக்கு இது பிடிக்கல சார், நான் ஃப்ராக்ஷன்லேயே போட்டுக்கிறேன் சார் சார் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி வேணா போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவை ஆன்சர். ஃப்ராக்ஷன்ல வச்சு போட்டாலும் ஓகே தான், டெசிமல்ல வச்சு போட்டாலும் ஓகேங்களா? அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க? n கேட்குறாங்களா? சம் கேட்குறாங்க. எத்தனை டேர்முக்கு? 15 டேர்முக்கு. சரியா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணாம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். Sn is to n/2 of 2a வரும், மறந்துடாதீங்க. 2a of n minus 1 times. ஸோ ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. அண்ட் தென் அப்படியே ஒரு கட்டம். இப்போ ஸ்டார்ட் சப்ஸ்டிடியூட்டிங் ஆல் த வேல்யூஸ் 1. ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே எழுதிக்கலாம் n/2. ஸோ 15/2 ஆஃப் 2 times a 8, n minus 1 நான் டைரக்டா போட்டுறேன். 14 times -3. சரியா? n minus 1 n 15 அப்படின்னா n minus 1 14 நான் டைரக்டா போட்டுக்கிறேன். சரியா? இப்போ 15/2 ஆஃப் 2 8s are 16. இதை நான் கேன்சல் பண்ணா எனக்கு 7 வரும், இங்க 2 வரும். அப்போ 7 3s are -21/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 15/2 ஆஃப் 2 6 16 32. ஸோ 32 minus 21/2 அப்படின்னு வரும். சரியா? அப்போ எனக்கான ஆன்சர் 2 2 கேன்சல் பண்ணக்கூடாதுமா, டினாமினேட்டர்ல இருக்கு. எனக்கான ஆன்சர் 15/2 இன்டூ 32ல 21 போச்சுன்னா 11/2 பண்ணா எனக்கு 165/4ன்னு வரும். அதான் உங்களுடைய S50 சம்மு ஓவர். சிம்பிளான ஒரு பேசிக் லெவல் ஆஃப் 2 மார்க் கொஸ்டின்.
பேசிக் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த சம் ஆஃப் ஏபி டேர்ம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதுதான் கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிள் 2.30. கிளியரா? எஸ். இப்போ அடுத்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் 4 லெஸ் தென் 450. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சொல்யூஷன் எழுதிக்கோங்க. டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா யார் யாரு? 1ல இருந்து 3, 5, 7 டாட் 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 பிளஸ் 450 வரக்கூடாது. ஏன்னா 50ன்றது ஈவன் நம்பர். லெஸ் தென் தானே கேட்குறாங்க. அப்போ 449 வரைக்கும் நான் சம்மு. அப்போ இந்த சம்மு பொறுத்த அளவுக்கு அவங்க என்ன சீரிஸ் வேணும்ன்றத நமக்கு நம்பர்ல கொடுக்கல, சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சரியா? சென்டென்ஸ்ல தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ டைரக்டாவே நம்ம வந்து என்ன பண்ணலாம்? என்ன சம்மு தேவையோ அதை எழுதிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நமக்கு ஏ வேல்யூ இருக்கு, லாஸ்ட் டேர்ம் இருக்கா? அப்போ ஐ கேன் யூஸ் செகண்ட் ஃபார்முலா. ஆனா செகண்ட் ஃபார்முலா நமக்கு என்ன ஃபார்முலா? Sn is equals to n/2 of a plus l ன்னு வருமா? அப்ப எனக்கு n இங்க தெரியணும். அப்படிதானே? நமக்கு n தெரியணும். n தெரியறதுக்கு என்ன ஃபார்முலா? n is equals to last term minus first term divided by difference plus 1. தெரியுமா தெரியாத ஃபார்முலா? we have used this in previous exercise நம்ம யூஸ் பண்ணிருப்போம். 2.5 நம்ம யூஸ் பண்ணிருப்போம். என்ன? அப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 449 minus 1 divided by d என்னமா இங்க 2 தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 plus 1. ஸோ ஐம் கெட்டிங் 448/2 plus 1. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 224 வருமா? 224 வரும். பிளஸ் 1 போட்டீங்கன்னா அப்போ என்னுடைய வேல்யூ 225. இப்போ என்னுடைய வேல்யூ 225 வச்சு ஐ கேன் ஃபைண்ட் யுவர் சம் வேல்யூ. இப்போ இந்த ஃபார்முலால யூ கேன் சப்ஸ்டிடியூட். ஸோ இது 2 மார்க் தான், பட் இருந்தாலும் நம்ம 2 பார்ட்டா போறோம். ஏன்னா நம்ம என்ன தேவை அதை யூஸ் பண்ணாதான் ஐ கேன் ஃபைண்ட் மை சம். சரிங்களா? அப்போ எஸ் 225 is equal to 225 divided by 2 of 1 plus 449. அப்போ சிம்பிளா நமக்கு என்ன கிடைக்கும்? 225/2 of 450 கிடைக்கும். இதை நீங்க கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு 225 தான். அப்போ 225 into 200 என்ன ஆன்சர் வரும்? வாட் இஸ் 23 into 22? 46 46 05. உங்க ஆன்சர் வந்து 505065 தான் வரும் நான் நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. 22 into 23 கரெக்ட் தான். செக் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ். கரெக்டா இல்லைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். இல்லை உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டாக தான் இருக்கும். சம் ஓவர்மா 2 2 மார்க் நம்ம முடிச்சிடும். என்ன சார் இவ்வளோ பெருசாக போட்டு 2 மார்க் சொல்றீங்களே அப்படின்னு யோசிக்கணுமா? இது 2 மார்க் தான். என்ன மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். நம்ம என்ன இல்லை என்ன நமக்கு இது கொடுத்துருக்காங்க கேள்வியிலே அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலால எப்பவுமே நமக்கு லாஸ்ட் டேர்ம் இருக்கு அப்படின்னாலே நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் சாரி இது இல்லை, இந்த ஃபார்முலாவை நீங்க லாஸ்ட் டேர்ம் தெரியணும் ஈக்குவல் டு ஆஃப் ஏ. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான 2 5 மார்க் பார்க்க போறோம். இதுமே எத்தனை பேர் வந்து திருச்சி ஓட போறீங்கன்னு தெரியும். எப்பவும் சொல்றதுதான், கொஸ்டினை பார்க்கும்போது பயந்துடாதீங்க. கொடுக்குறேன் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். சரியா? பாருங்க ஃபர்ஸ்ட் நிறைய பிஒய்க்யூஸ்ல பார்த்துருக்கீங்களா? இதை ரேண்டமா யாருடைய பிஒய்க்யூஸ் யூடியூப்ல போயிட்டோ இல்லை கூகுளில் போயிட்டோ 10th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிங்கன்னா நிறைய பிடிஎஃப் கிடைக்கும். என்ன அதுல நிறைய டீச்சர்ஸ் இந்த சம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிள் தான். சரியா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நானுமே நிறைய தடவை எடுத்திருக்கேன் அந்த சம். இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் செகண்ட் சாப்டர் சொல்லிட்டு 5 மார்க் எல்லாத்துலயுமே இந்த சம் நான் நிறைய தடவை போட்டுருக்கேன். இப்போ இதுல பாருங்க சம்மு தெரியும்ன்றவங்க தயவு செஞ்சு வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட ஆரம்பிச்சு. சரியா? சம்மு தெரியாதுன்றவங்க நீங்க கவனிங்க. இங்க என்ன சொல்றாங்க? they are talking about 3 different series. S1 S2 S3ன்னு 3 டிஃபரெண்டான சீரிஸ் பத்தி. அதுல எத்தனை டேர்ம் இருக்கு அப்படின்னா S1ல வந்து n டேர்ம் இருக்கான், S2ல வந்து 2n டேர்ம் இருக்கான், S3ல வந்து 3n டேர்ம்ஸ் இருக்கான். இப்போ நார்மலா நமக்கான ஃபார்முலா என்ன தெரியும்? Sn is equal to n/2 of 2a plus n minus 1d. நமக்கு ஜெனரல் ஃபார்முலா நமக்கு இதுதான். அப்படிதானே? இதுதான் நமக்கு ஜெனரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இதை யூஸ் பண்ணி ஹியர் ஓகேவா? இல்ல கிவன் போட்டுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? S1க்கு நல்லா கவனிங்க. S1க்கு
நீங்க என்ன யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை எழுதணும். அப்ப எப்படி எழுதுவீங்க? மேல இருக்கிற ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணா போதும். நல்லா கவனிங்க. 2a plus n minus 1 டைம்ஸ். புரிஞ்சுதா? அடுத்து செகண்ட் S2க்கு n-க்கு பதிலா 2n வச்சு நம்ம ஃபார்முலா எழுத போறோம். இதே ஃபார்முலா தான்மா. எங்க வந்து n இருக்கோ அதுக்கு பதிலா 2n போட்டுக்கோ. அப்ப எப்படி எழுதுவீங்க நீங்க? 2n by 2 of 2a plus 2n minus 1 times. இதா இல்லையா பாருங்க செகண்ட் ஸ்டெப். என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? நார்மலா இருக்கிற ஃபார்முலா தான். பட் n-க்கு பதிலா 2n போட்டு எழுதிருக்கேன். அது அப்படியே கொண்டு வந்து நான் என்ன பண்ண போறேன்? அதாவது S3க்கு எழுத போறேன். S3 வந்து 3n போட்டு எழுத போறேன். எப்படி எழுதுவீங்க? 3n by 2 of 2a plus 3n minus 1. இந்த இடத்துல சில பேர் இந்த 2 2 கேன்சல் பண்ணுவீங்க. பண்ணக்கூடாது. அது இப்போதைக்கு பண்ணாதீங்க. நான் அது ஏன்னு நான் சொல்றேன். சரியா? அண்ட் இப்போ இது கிவன். அவங்க என்ன நமக்கு ப்ரூவ் பண்ண கேட்கறாங்க? கொஸ்டின்ல கேள்வி பத்தி படிச்சீங்களா? ப்ரூவ் தட் they are asking us to prove S3 equal to 3 times S2 minus S1 ப்ரூவ் பண்ண சொல்றோம். 3 times S2 minus S1 ப்ரூவ் பண்ண சொல்றோம். அப்போ இந்த சம்ம பொறுத்தளவுக்கு நான் வந்து RHS to LHS தான் பண்ண போறேன் சில. நான் வந்து என்ன பண்ண போறேன்? RHS to LHS தான் பண்ண போகிறேன். அப்ப கவனிங்க. RHS ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்கம்மா. RHS என்னது? 3 times S2 minus S1 இருக்கா? அதை நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். தெளிவு போட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறது S2 minus S1. 3 வந்து அப்புறம் மல்டிப்ளை பண்ணி. S2 வந்து என்னமா? 2n by 2 of ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி எழுதிக்கோங்க. இதை காப்பி பண்றேன். சரியா? 2n minus 1 times minus S1 வந்து என்னது? n by 2 of 2a plus n minus 1 time. புரியுதா? இப்போ ரெண்டுத்திலயுமே நல்லா கவனிங்க. ரெண்டுத்திலயுமே நான் n by 2 n by 2 பொதுவா வெளில எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. யாரை வெளில எடுக்கிறேன்? இங்கேயும் n by 2 இருக்கா? அதே மாதிரி இங்கேயும் எனக்கு இந்த n by 2 இருக்கு. இதை மட்டும் நான் வந்து என்ன பண்றேன்? தனியா வெளில எடுக்கிறேன். தனியா வெளில எடுத்துட்டேன். சார் அப்ப மீதி என்ன சார் இருக்குன்னா இந்த 2 இருக்கு நான் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்ப எப்படி எழுதுவேன்? 2 into 2a 4a பிளஸ் இந்த 2 நான் இங்க d கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப 2n minus 1 2dன்னு வந்துடும். அடுத்து இந்த n by 2 ஃபுல்லா வெளில போயிடுச்சு. மைனஸ் நான் உள்ள கொண்டு போயிட்டேன்னா இல்ல மைனஸ் அப்புறம் கொண்டு போய்க்கலாம். 2a plus n minus 1d மட்டும் இப்போதைக்கு வச்சு. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேர்ம். சரியா? அது என்னன்னு பார்க்கலாம். கவனிங்க. n by 2 of இந்த மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் நல்லா கவனிக்குமா? 4a அப்படியே இருக்கட்டும். 2n into 2d என்ன கிடைக்கும்? 2n into 2d என்ன கிடைக்கும்? 4ndன்னு வரும். அடுத்து மைனஸ் 1 into 2d என்ன கிடைக்கும்? 2dன்னு வரும். புரியுதா? அடுத்து இந்த பிராக்கெட் அப்படியே இருக்கட்டும். இந்த 2aவும் அப்படியே இருக்கட்டும். இந்த n into d எனக்கு ndன்னு வரும். மைனஸ் 1 into d எனக்கு மைனஸ் dன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் மைனஸ் உள்ள கொண்டு போறேன். அப்ப என்ன ஆகும் பாருங்க? n by 2 of சரியா? 4a plus 4nd minus 2d. இந்த மைனஸ் இப்போ உள்ள போச்சுன்னா மைனஸ் 2a மாறும், மைனஸ் nd மாறும். இது மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பிகம் பிளஸ் d மாறும். இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுது? இது வரைக்கும் புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? சாரி ஃபார் இட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். நான் டைரக்டா கொண்டு போயிடுறேன். ஓகேவா? 4a minus 2a என்ன கிடைக்கும்? 2a வருமா? எஸ். அப்போ ஈக்குவல் டு n by 2 ஆஃப். நான் என்ன பண்ணேன்? 4a minus 2a எனக்கு 2a கிடைக்கும். சரியா? அடுத்து 4nd minus nd 3ndன்னு வரும். இதுதானே? ஸோ 3nd. அடுத்து மைனஸ் 2dயும் dயும் எனக்கு மைனஸ் கிடைக்கும். இது மூணுமே 2 டிஃபரெண்ட் டேர்ம்ஸ். நான் என்ன பண்ண போறேன்? நல்லா கவனிங்க. n by 2 ஆஃப் 2a பிளஸ் நான் d வெளில எடுத்தா எனக்கு n minus 1 வருது. இப்போ நம்ம இதை S3 தானே ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ்ல அப்ப S3க்கான ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? எப்படி எழுதணும்? S equals to 3n by 2 of 2a plus 3n minus 1d மட்டும் தானே போட்டோம். இப்போ இதுவும் ஒன்னா தான் இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. அந்த 3 மட்டும் மிஸ் ஆகுது. நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல S2 minus S1 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளை 3 ஆன் போத் த சைடு பண்றேன். மல்டிப்ளை 3 ஆன் போத் த சைடு. அப்ப என்னவா மாறும்? 3 times S2 minus S1 equal. இந்த 3 மட்டும் மல்டிப்ளை பண்ணா 3n by 2 ஆஃப் ரிமைனிங் டேர்ம் எல்லாம் எனக்கு அப்படியே வந்துடும். உங்களுக்கு இதுதான் அவ்வளவுதான் ப்ரூவ் பண்ணி உங்களுடைய LHS.
நம்ம இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு ஆர்ஹெச்எஸ்ல இருந்து எல்ஹெச்எஸ் வந்து இந்த சம்மை வாண்ட் யூ பீப்புள் டு ஒர்க் அவுட் அண்ட் ப்ராக்டிஸ் டூ 2 டைம் போட்டு பாருங்க. 2 டைம் போட்டு பாருங்க. ஏன்னா முக்கியமான கொஸ்டின். திரும்ப சொல்றேன், உங்களுக்கே தெரியும். நான் எந்தெந்த சம்லாம் அழுத்தி சொல்றேனோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அஃப்கோர்ஸ் இந்த நச்சின 4 சம் சீரிஸ்ல பாக்குற எல்லா கேள்வியும் முக்கியமானது தான். அதுலயுமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தடவை கேட்கறதுக்கு செகண்ட் சாப்டர். ஓகேவா? ஒரு டைம் போட்டு பார்த்துக்கோங்க. டஃப்லாம் இல்லம்மா இது. சம் டஃப்பே கிடையாதும்மா. நல்லா கவனிங்க. நான் தான் ரீகால் பண்றேன். ஃபர்ஸ்ட் 3 கரெக்டா நீங்க எழுதணும். S1க்கு n போடணும், S2க்கு 2n போடணும். ஃபார்முலா தான். சரியா? ஃபார்முலால S1 போடும்போது n வச்சு போடுங்க. S2 வச்சு போடும்போது 2n போடணும். அடுத்து S3 வைக்கும்போது 3n வச்சு போய் அப்புறம் அவங்க கேள்வியில கொடுத்துருக்க RHS S2 மைனஸ் S1 மைனஸ் பண்ணி கரெக்டா பண்ணுங்க. மைனஸ் கொண்டு போங்க. ஏவை ஏல மைனஸ் பண்ணுங்க. ஏ என்டில சப்போஸ் நம்ம சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்டியை கொண்டு போயிட்டு டி டேர்ம்ல ரைட் டேர்ம்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். என்டியை நீங்க என்டி கூட தான் மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி டி டேர்ம் கூட தான் மைனஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு டேர்ம் வரும். அதுல நான் இங்க சொன்ன மாதிரி 3 மட்டும் மிஸ் ஆகும். அதனால நீங்க 3 ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் RHS to LHS. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் நம்ம எக்ஸசைஸ்லயும் பார்க்கலாம். சரியா? அந்த சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சார் என்ன சார் இன்னைக்கு சம் சார் ஆச்சு உங்களுக்கு வரது எல்லாமே டஃப் கொஸ்டினா இருக்கே சார்னு யாராவது மைண்ட் இது டஃபே கிடையாதுமா. ஒரு சம் வந்து பெருசா இருக்குன்றதால பயந்துருக்கு. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா நான் தெளிவா சொல்லி கொடுக்குறேன். ஒரே ப்ராசஸ் நம்ம ரிப்பீட்டா பண்ணுவோம். ஆன்சர் ஆட்டோமேட்டிக். இங்க வந்து போன சம்ல நமக்கு 3 சீரிஸ் மட்டும் தான் பத்தி பேசுறேன். நிறைய சீரிஸ் எம் எல்லா சீரிஸ்க்குமே ஃபர்ஸ்ட் டேர்மும் டிஃப்ரெண்டா இருக்கு, டியும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன் நல்லா கவனிங்க. given first terms of the series, first terms or டேரக்டா போடுங்க. given first terms என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 2 டாட் 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 m. இதை பார்த்து நான் எழுதுறேன். terms are இதை பார்த்து நான் எழுதுறேன். அடுத்து காமன் டிஃபரன்சஸ் ஆர் காமன் டிஃபரன்சஸ். டிஃபரன்ஸ் தானே டி கேட்குறேன். டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் டிஃபரன்சஸ் ஆர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆட் நம்பர்ஸ். அது கீழே நான் கரெக்டாக எழுதிக்கிறேன். டி 5 டாட் 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 2m மைனஸ். நான் ஏன் வந்து இப்படி ஈக்குவலாக எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு புரியும் நான் சொல்லும் போது. இப்போ நமக்கு ஜென்ரலா என்ன ஃபார்முலா தெரியும்? Sn is equals to n by 2 of 2a plus n minus 1 times நமக்கு காமனா ஒரு ஃபார்முலா தெரியும். இப்போ S1க்கு இப்போ இது இந்த ரோ ஃபுல்லா ஏமா, இந்த ரோ ஃபுல்லா ஏ, இந்த ரோ ஃபுல்லா உங்களுக்கு டி, அப்படிதானே? அப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? S1 எழுத போறேன். நம்ம நிறையலாம் எழுத மாட்டோம், டோன்ட் வரி. இங்க கேள்வியில கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல LHS RHS நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இதுல அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். எஸ் இங்க நம்ம என்னென்ன இருக்கோ அதை மட்டும் கண்டுபிடிக்க போறோம். S1 S2 S3 கடைசியா SM. அப்ப என்ன பண்றேன் கொஞ்சம் கவனிங்க, பொறுமையா சொல்லி தரேன் கொஞ்சம் கவனிங்க. S1 is equals to இங்க என்னன்றது அப்படியே தான் இருக்கும். சரியா? என்னன்றது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். நமக்கு 2a ஏன்றது யாரு? இப்போ இதை தான் நம்ம போட போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் மட்டும் நான் போட போறேன். இதுக்கு மட்டும் நான் எழுத போறேன். அப்போ 1 1 வச்சு நான் போடுறேன். சரியா? 1 1 வச்சு நான் போடுறேன். ஏவும் 1 தான். அப்போ 2 பிளஸ் n மைனஸ் 1 டியுமே எனக்கு 1 தான். அப்போ சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? n by 2 of 2 minus 1 என்ன வரும்? 1. ஸோ ஐ எம் கோயிங் டு ஹாவ் n plus 1 மட்டும் வருது. இதா பாருங்க. இது என்ன நடக்குது தெரியுதாமா? இது 2 plus n minus 1. 2 minus 1 1 தானே? அப்போ n plus 1 மட்டும் தான் நமக்கு அங்க கிடைக்குது. சரியா? இப்போ இதை நான் போட்டாச்சு. இதே மாதிரி S2க்கு போடுங்க. S2 நான் வந்து கலர் மாற்றி எழுதுறேன் பாருங்க. S2க்கு 2வும் 3யும் நான் 2 வந்து ஏனும் 3 வந்து டினும் சப்ஸ்டிட். S2 equal to n by 2 of 2 times 2 plus n minus 1 times 3. 3 தான் வந்து இங்க d. அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? n by 2 of 2 2s are 4 plus 3 into n. எல்லாம் கவனிங்க. 3n minus 3ன்னு வரும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணாங்க என்ன வருது பாருங்க? n by 2 of 3n plus 1ன்னு வருது. சிம்பிளா? எஸ் ஆர் நோ? 4 மைனஸ் 3 என்ன? 1. ஸோ 3n plus 1. நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் 1 தான் வருது. இந்த n பக்கத்துல இருக்கிற டேர்ம் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ்ல வருது. அதுதான் ஒரு ஏபியில் அப்படிதான் வரும். இது ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்.
அடுத்து நான் S3 போடுறேன். S3 போட்டாலும் அதே தான் வரும். n/2 ஆஃப் S3ன்றது யாரு? இந்த 3 ஆஃப் 5 நான் சப்ஸ்டிட்யூட் மூணாவது டேர்முக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப எப்படி எழுதுவீங்க? 2 டைம்ஸ் 3 பிளஸ் n-1 டைம்ஸ் 5. இது நான் உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் n/2 ஆஃப் 2 3s are 6 plus 5n minus 5 அப்படின்னு கிடைக்கும். which implies I am getting n/2 of 5n plus 1. 6 minus 5 என்ன 1. ஸோ இது ஈக்குவேஷன் 1 கூட வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி SMக்கு நான் எழுத போறேன். எப்படி சார் எழுத போறீங்க? லாஸ்ட் டேர்ம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்க எழுதுற பாருங்க. SMக்கு எழுத போறேன். நத்திங் பட் யுவர் SM டேர்ம்ஸ்ன்றது எத்தனை இருக்கு உங்களுக்கு? இதே n/2. டேர்ம்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது உங்களுக்கு n தான் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. n/2 ஆஃப் 2a. ஸோ இங்க ஏன்றது யாரு? m. சரியா? ஸோ 2 டைம்ஸ் m பிளஸ் n மைனஸ் 1 டைம்ஸ் d வந்து என்னது? 2m மைனஸ் 1 இருக்கு. ஸோ 2m மைனஸ். சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும் பாருங்க. n/2 ஆஃப் 2m பிளஸ் மல்டிப்ளை பண்ணா you will get 2mn மைனஸ் n. அடுத்து இது மைனஸ் 2m பிளஸ் 1 வரும். அப்போ மைனஸ் 2m பிளஸ் 2m உங்களுக்கு கேன்சல். இப்போ மீதி என்ன சார் கிடைக்கும்னா n/2 ஆஃப் n நான் காமனா வெளில எடுக்கிறேன். இந்த 2mn n அதை காமனா வெளில எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 2m மைனஸ் 1 டைம்ஸ் n பிளஸ் 1. கீப் திஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன சார் பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, n கூட வர்ற நம்பர் எல்லாமே d தான். இந்த ஃபர்ஸ்ட்ல n கூட வர நம்பர் யாரு? 1ஆ? அது வந்து உங்களுக்கு d ல இருக்கா? அதே மாதிரி இங்க n கூட வர நம்பர் யாரு? 3ஆ? அது வந்து d ல இருக்கா? அதே மாதிரி இங்க n கூட வர நம்பர் யாரு? 5ஆ? அது d ல இருக்கா? அப்ப இங்க n கூட வர நம்பர் யாரு? 2m மைனஸ் 1. அதுதான் அங்க வரும் ஆட்டோமேட்டிக். ஏன்னா நமக்கே தெரியும் என்னுடைய கோஎஃபிஷியன்ஸ் தான் உங்களுக்கு ஏபியோட டியை டிசைட் பண்ணும். பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? இப்போ அவங்க எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எல்ஹெச்எஸ் இதுதானே? தேர் ஆஸ்கிங் அஸ் டு ஆட் தம் எவ்ரிதிங். அப்ப என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் ஆட் பண்ண. சரிங்களா? எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. LHS is 2 1 plus S2 plus S3 9 plus SM equals to. ஸோ ஒன்னு ஆட் பண்ண. எப்படி சார் ஆட் பண்ண போறீங்க? கவனிங்க. n/2 of n plus. அடுத்து n/2 of 3n plus 1. அடுத்து n/2 of 5n plus 1. புரியுதா? நான் பார்க்காம எழுதுறேன் பாருங்க. ஏன்னா எனக்கு அங்க ஈஸியா தெரியும். அப்படிதான் வந்தது. n+1 3n plus 1 5n plus 1 அப்படிதான் வந்தது. அடுத்து 2m minus 1. கடைசியா டாட் 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 போடணும். டாட் டாட் n/2 of 2m minus 1n plus. இப்போ எல்லாத்துலயும் n/2 காமனா வெளில எடுக்கலாமா? எல்லாத்துலயும் அந்த ஃபிராக்ஷன் காமனா இருக்கா? ஸோ அதை அப்படியே அலேக்கா வெளில தூக்குங்க. ஃபுல்லா வெளில தூக்கிடுங்க. அப்ப மீதி இருக்கிறதுல நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாம் தனியா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாம் யாரு? n 3n 5n 2m மைனஸ் அதெல்லாம் தனியா எழுதுறேன். எப்படி எழுதுவீங்க? n plus 3n plus 5n plus டாட் 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 plus 2m minus 1n. அடுத்து 1 எல்லாம் தனியா எழுதும். 1 எதுனா 1 எத்தனை ஒண்ணோ சரியா? 1 ஆக்சுவலா இந்த இடத்துல எத்தனை 1 இருக்குன்னா m டேர்ம்ஸ். இப்போ 5 1 ஆட் பண்ண என்ன வரும்? 10 ஒன்று ஆட் பண்ணா 10 வரும். அப்போ m ஒன்று ஆட் பண்ணா எனக்கு m ன்னு வந்துடும். அப்போ இந்த என்டையர் சம் வந்து எனக்கு m. சரியா? எழுதுறேன் கவனிங்க. n/2 ஆஃப் இதுல என்ன நான் காமனா வெளில எழுதுறேன். இல்ல இதுல என்ன காமனா வெளில எடுத்தா மீதி என்ன கிடைக்கும்? 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் டாட் 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 பிளஸ் 2m மைனஸ் 1 பிளஸ் இது ஒரு m. நல்லா கவனிங்கம்மா. இதுல இருந்து டேக்கிங் n அவுட் அது கிடைக்கும். சரி, நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். நீங்க எக்ஸாம்ல அதெல்லாம் எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இந்த பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம் வந்து m ஸ்கொயர். ஸ்பெஷல் சீரிஸ் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்களா? 2.9ல 1 பிளஸ் 5 பிளஸ் டாட் 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 சம் எத்தனை ஒரு n டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம n ஸ்கொயர் போடணும். அதே தான் இங்க m டேர்ம் இருக்கு 2m மைனஸ் 1. ஓகேவா? அப்படின்னா நான் உங்களுக்கு இப்படி புரிய வைக்கிறேன். இப்போ இதுல ஃபார்முலா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு உங்களுக்கு? இதுல இந்த 1 பிளஸ் 3 பிளஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். தனியாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சில பேர் n/2 ஆஃப் இந்த இடத்துல a பிளஸ் எல்லா. அப்ப a வந்து என்னது? ஆக்சுவலா m டேர்ம்ஸ் இருக்கு. 1 பிளஸ் a வந்து யாரு? 1. l வந்து யாரு?
2m minus 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோமா? n by 2 of a plus l யூஸ் பண்றேன். எதுக்கு? இந்த பிராக்கெட்ல இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். இது இருக்கிறது யாரு? m into 2m by 2 தான். 2 2 கேன்சல் ஆகும். m into m இப்படியும் புரிஞ்சுக்கலாம். இல்ல சம் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் வந்து ஸ்கொயர். இதுதானே? இப்போ 1 பிளஸ் நான் ஜென்ரலா சொல்லுங்கம்மா. 1 பிளஸ் 3 9 9ன்றது யாருமா? 3 ஸ்கொயர் தானே. அப்ப எத்தனை டேர்ம் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணா போதும். இது வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கோம். ரிலேஷன்ஷிப் சம் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to ஸ்கொயர் நம்பர்ஸ். சப்போஸ் நீங்க வந்து 10 ஆட் நம்பர் ஆட் பண்றீங்க சார். சரியா? 10 ஆட் நம்பர் ஆட் பண்றீங்க சார். என்ன சார் ஆன்சர் வரும்? பேசிக்கான ரிலேஷன்ஷிப் சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். சரிங்களா? 8த்லயே இருக்கு. இங்க எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்கு? m ஆட் நம்பர்ஸ் இருக்கு. அப்போ m ஸ்கொயர். எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்கு? m ஆட் நம்பர்ஸ் அப்ப m ஸ்கொயர். சரிங்களா? சம் முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் நம்ம. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். ஸோ n by 2 ஆஃப் இது வந்து n m ஸ்கொயர் பிளஸ் m. இதுல இருந்து நான் ஒரு m வெளில எடுத்துடுறேன். அப்போ mn by 2 ஆஃப் m பிளஸ் mn by 2 ஆஃப் இது என்னது? m பிளஸ் n. mn பிளஸ் 2 பண்ணும். m தானே வெளில எடுக்கிறேன். I'm taking only 1m common. மீதி இங்க ஒரு m இருக்கும். mn பிளஸ் தான் உங்களுக்கு கரெக்டா போட்டுருக்குமா? ஒரு நிமிஷம் பிளஸ் 1 by 2 கரெக்ட். அதான் சம் வருமா? ஸோ ஐ திங்க் கண்டிப்பா இந்த 4வது சம்மும் நிறைய பேர் கிட்ட போறீங்க. போட்டு பாருங்க சொல்லுங்க. இது வந்து எக்ஸாம் எக்ஸசைஸ்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். உங்களுக்கு இன்னும் ஒரு அந்த டோர் நம்பர்ல வச்சு ஒரு கொஸ்டின் நான் தனி ஒரு டோர் நம்பர் இத்தனை டோர் நம்பர்ல இருந்து ஐ திங்க் 49 ஒருத்தருடைய ரைட் சைடில் இருக்கிற டோர் நம்பர் ஆட் பண்ணோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற டோர் நம்பர் ஆட் பண்ணோம். அது சில பேர் புரியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி ஓகேவா? தட்ஸ் ஆல்பா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டே 19 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ரெக்கமெண்டேஷன்ல காட்டுற வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட் செக் பாருங்க. நாளையோட டே 20 வந்து முடியுது. நாளைக்கு நான் 20 டேஸ் உடைய பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு செப்பரேட் பிடிஎஃப்பும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டே 1 டே 2 டே 3 இருந்து எல்லா பிடிஎஃப்பும் அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்ணணும். நீங்களாம் என்ன பண்ணுங்க, டே 1ல இருந்து என்னென்ன சாப்டர்ஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பார்த்துக்கோங்க. ஃபார் வாட்சிங். மறக்காம வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு சுபமான வீடியோல பார்க்கலாம். கமெண்ட் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 7 மணிக்கு நான் வருவேன். ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். பை பை. டேக் கேர். லவ் யூ ஆல்.